இனிமேல் இந்த காலேஜில் ப்ரொஃபஸர்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுகந்தன். நம்ம கீப் குவைட் தமிழ் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் பாருங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவையான ஒன் வேர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கு. 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம சேனலை பின்பற்றிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம 5th லெசன் மேத்தமெட்டிக்ஸில் 5th லெசனுக்கு ஒன் வேர்ட் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒன்றுக்குள்ளே போயிடுவோம். இந்த ஒன் வேர்டில் த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ தி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஆல்ரெடி அவங்க கொடுத்தது என்னென்னா 41 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே வரணும், இல்லைனா வித்தியாசமானது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு இதாக இருக்குது. இது ஒன்றில் மட்டும்தான் 2 இருக்குது. எது வித்தியாசமாக இருக்கோ அதை ஆன்சராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா த எக்கன்சென்ட்ரி ஆஃப் தி ஹைப்பர்போலான்னு சொல்லிட்டு 8. இதுதான் நம்ம கீவேர்டு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷன். ஏன்னா இது 8ன்னு 2 கியூப்னு போட்டு பாருங்கள், ஆன்சர் 8ன்னு வரும். இது 1 வச்சு மட்டும் பண்ணாது தான் ஆன்சர் 8ன்னு வரும். அதனால் ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன் த 2 டிஸ்டிங்ஸ் பாயிண்ட்னா என்னென்னு தெரியல. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க. 35 15 தான் பக்கத்தில் இருக்கும். மித்தெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப தூரம். ஆனால் 35 15 பக்கம். அதனால் இதுன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் த லென்த் ஆஃப் தி டயாமீட்டர். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா 1.5 வச்சு கூட பாருங்கள். ஓகேவா? த டயாமீட்டர் ஆஃப் தி இதுக்கு வந்து பார்த்தோம்னா பாசஸ் த்ரூ தி. இதுக்கு ஆன்சர் 10/3. இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1, அதாவது 10 வச்சுக்கோங்க. 10 இங்கே 3 அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ 10/3 அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் 3x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணுங்கள். என்ன வருது? 10 வருதா? 4 6 4 + 6 10. அப்போ √10 இஸ் ஆன்சர். அடுத்து த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இன்ஸ்கிரிப்டு தி ஸ்கொயர் ஃபார்மடு. இதுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே 45 இருக்கா, ஒரு கீவேர்டு தான். அந்த 45 பக்கத்தில் என்ன இருக்குது? 47. சிலம்பருங்க கொஞ்சம் தூரம். அந்த 49ங்கிறது கொஞ்சம் தூரம் தான். அடுத்ததான் தூரம் 47ங்கிறது 45 பக்கத்தில் இருக்கப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? 7வது இதுக்கு தி ஈக்குவேஷன் நார்மல் டு தி பிளேன் பேரலல்னாலே கொஞ்சம் ஈக்குவலாக, அதாவது எல்லாத்துலேயும் பாருங்களேன் 0 0 0ன்னு இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த கொஸ்டினில் கொடுத்த மாதிரியே இருக்கும். அதாவது 3 = 3ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் = 3ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8வது கொஸ்டின் பார்ப்போம். 8வது P of XY. இங்கே 400, இங்கே 30 கொடுத்துருக்காங்க. அதாவது 3,30 வச்சுக்கோம். இது எல்லாமே எந்த டேபிள் வரும்னா 10 டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். அப்போ இது எல்லாமே ஒரே டேபிள் 10 டேபிள். அப்போ 10 இஸ் தி ஆன்சர். அடுத்ததாக 9வது கொஸ்டின் த ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ தி 6,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம். நம்ம இப்போ இதில் எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா 9வதுல எது வித்தியாசமாக இருக்குது? இது ஒன்று தான் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ஒவ்வொன்று தான் இருக்குது. இது ஒன்று தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து த ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒரு ஏபி இருக்கா, அப்போ 2AB. ஓகேவா? 10வதுக்கு இதுதான் 2 AB இருக்கப்போ 2AB. அடுத்து 11வதுக்கு த நார்மல் ஹைப்பர்போலா. இதில் நிறையா 2 இருக்குங்க. இந்த இங்கே ஒரு 2 இருக்குது. அடுத்து இந்த இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, அடுத்து இங்கே ஒரு 2. அப்போ நிறைய மோர் நம்பர் ஆஃப் 2 இருக்கிறதுனால 2 தான் ஆன்சர். அடுத்ததாக இங்கே 12 தான் கீவேர்டு. 12வது கொஸ்டினுக்கு 12 தான் கீவேர்டு. 12 பக்கத்தில் என்ன இருக்குது? ஓகேவா? அடுத்து எலிப்ஸ்னாலே நமக்கு எலிப்ஸில் இங்கே E1 இருக்குது, இங்கே E2 இருக்குது. அப்போ E1 is to E2 E2 இதை தான் 1/2.
ஓகேவா. அந்த E1 2 அதனால் 1/2 அப்படின்னு பார்த்துக்கோங்க. E1 இருக்குது E2 இருக்குது அப்படின்னா E1க்கு 1 E2க்கு 2. இப்போ அது ஆன்சர். அடுத்து டேஞ்சன்ஸ். இந்த இதில் பார்த்தோம்னா ஆன்சர் வந்து எல்லாமே ப்ளஸ் தான், எல்லாமே பாசிட்டிவ், ஆல் ஆர் பாசிட்டிவ். இங்கே 9 இருக்கிறதுனால 9 வந்து வரணும், ஆன்சரில் வரணும். 9 1 ஆன்சரில் வரணும். அடுத்து பார்த்தோம்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ அது அப்படி இது ஒன்று தான் இருக்குது, அதனால் இதுதான் ஆன்சர். அடுத்ததாக இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே 6 இருக்குது, ஆனால் இங்கே அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் இப்படி தான் வரணும். ஓகேவா. ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி தான் வரணும். ஏன்னா இங்கே சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ சர்க்கிள்னால் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸும் ஒரு சர்க்கிள், அடுத்து மைனஸ் ஒரு சர்க்கிள். ஏன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து சர்க்கிள் ஆகாது, ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ் வேணால் ஆகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 7 எப்படி வரும்னா 16லேருந்து 9 கழிச்சா 7 வரும். அப்படின்னா இதுதான் ஆன்சர். ஓகேவா. 15 7 கழிச்சா 9 கழிச்சா 7 வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒன்று தான் ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் சி. அதாவது இது ஒன்றுக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பம்னு நினைக்கிறேன். எஸ், ஏன்னா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு சென்டர் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் சென்டர் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ மொத்தம் 4 இருக்கா, மொத்தத்தில் 4 இருக்குது. அடுத்து இங்கே 1 இருக்குது. அப்போ 1/4 சர்க்கிள் சென்டர் அப்படின்னு 4 இருக்குது. சி அப்படின்னு 4 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 1ங்கிற ஒரு இது ரேடியஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ 1/4 ஓகேவா அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லைனா எல்லாத்துலேயும் கீழே 2 இருக்குங்க, இதில் 1 மட்டும்தான் கீழே 4 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 17வது கன்சிடர் த எலிப்ஸ்னால் எள்ளுருண்டைன்னு வச்சுக்கோங்க. அந்த எள்ளுருண்டை எங்கே இருக்கும், பாட்டி வீட்டில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. எலிப்ஸ்னால் எள்ளுருண்டை, அது பாட்டி வீட்டில் இருக்கும். அடுத்து ஏரியா ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ரெக்டாங்கிள். இது ஒன்றும் இல்லைங்க, அதே A² B² தான். இங்கேயும் 18ஆவதா A² B². அடுத்து அதுக்கு A² B²க்கு ABன்னு எழுதிக்கோங்க. அடுத்து 2 மேக்ஸிமம் 2 இருக்குது, அப்போ 2 போட்டுக்கோங்க. இல்லைனா எல்லாத்துக்கும் முன்னாடி எதுவுமே இல்லை, AB மட்டும்தான் வெறுமனை இருக்குது. இது ஒன்றில் மட்டும்தான் 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எலிப்ஸில் பாதினா 1/2 நமக்கு தெரியும். அப்போ இது 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்க போகுது. அப்போ செமினா 1/2. அப்போ இது 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்க போகுது. இப்போ எஃப்எஃப்னா அது ஃப்ரீ ஃபயர். அவங்க ஃப்ரீ ஃபயர் விளாடும்போது ஒரு ரூட் படி தான் போவாங்க. ஓகேவா. அந்த ரூட் மேப் இருக்குமா ஃப்ரீ ஃபயரில், அப்போ ரூட்டு 1/√2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் ஆடும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சும்மா தான். ஓகே. அடுத்து த எக்கன்சென்ட்ரி ஆஃப் தி எலிப்ஸு. இதில் பார்த்தோம்னா இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் என்ன இருக்குது, எக்கன்சென்ட்ரி ஆஃப் தி எலிப்ஸில் எல்லாத்துலேயுமே ரூட் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒன்றில் மட்டும்தான் ரூட் இல்லை, ஒரு வித்தியாசமான ஒன்று. எல்லாத்துலேயும் ரூட் இருக்குது, இதில் ஒன்று மட்டும் ரூட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 21வது இந்த 2 டேஞ்சன்ஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவே இருக்காது. இது ஒன்றில் மட்டும் தான் நெகட்டிவ் இருக்குது, இது கொஞ்சம் வித்தியாசம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 22வது இது த சர்க்கிள் பாசிங் த்ரூ தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதே மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும், ரெண்டுத்தையும் நம்ம குழப்பிடக்கூடாது. இப்போ இங்கே 1,-2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ இதில் குழப்பி கொடுத்துருக்காங்க. -5 2, இங்கே 2 -5 அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த -2 அப்படியே தான் இருக்கணும். இந்த 3யும் இந்த 2 மட்டும் ப்ளஸ் பண்ணால் 5 கிடைக்குமா. அப்போ அந்த -2 இருக்கிறது எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த -2 மட்டும் இருக்கிறது இது ஒரே ஒரு இதுதான் இருக்குது. அப்போ இந்த 5,-2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த லோக்கஸ் பாயிண்ட் ஹூஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் இந்த லோக்கஸ் பாயிண்ட் 20னா என்னது, பாட்டியில் பாதினா எலிப்ஸ். ஓகேவா. எலிப்ஸ் பாட்டியில் பாதினா எலிப்ஸு. நெக்ஸ்ட்டு த வேல்யூஸ் ஆஃப் தி M1 M12 144 தான் அதுக்கு
என்னது கீவேர்டு. 144னா என்னது உங்களுக்கே தெரியும், ஒரு சட்டம், தடை சட்டம், ஊரடங்கு. அந்த ஊரடங்கு வந்ததுனால நம்ம எல்லோரும் ஜீரோ, அவன் ஜீரோ, நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சா, அதனால் ஜீரோ தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக இதுதான் நான் அது மாதிரி குழப்பம்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் எல்லாத்துலேயுமே 5/2 5/2 இருக்கும். இது ஒன்றில் மட்டும்தான் 3 இருக்கும். அதனால் இது ஒன்று தான் ஆன்சர். இதில் இன்னொரு கீவேர்டுனா 1 and other 2ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 endல -3, இன்னொன்றில் 2. அது ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிற நம்பர். ஒரு 2ல் 3, ஒரு 2ல் 2, பக்கத்தில் இருக்கிற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா ஒன் வேர்ட் ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். போய் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் டெலிகிராம் பேஜ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.